கண்ணே கலைமானே கன்னி மகிழ் என கண்டேன் உனை நானே என்று இன்று வரை ஏன் இனிவரும் ஆண்டாண்டு காலத்திற்குமான தாலாட்டை தன் வாழ்நாளில் கடைசி பாடலாக எழுதிய கண்ணதாசன் பிறந்த நாள் என்று. தமிழ் கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், எழுத்தாளர், இதழாளர், அரசியலாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் என்று பன்முக தன்மை கொண்ட ஆளுமை கண்ணதாசன் பிறந்த நாளான இன்று அவர் வாழ்க்கை குறித்த தகவல்களை திருப்பி பார்க்கலாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று வாழ்வியலின் யதார்த்தத்தை தன் வரிகளில் வடித்தவர் கண்ணதாசன். தமிழ் பாடல் உலகில் ஆண்டாண்டு காலத்திற்கும் அழியாத பாடல்களாக இயற்றியவர் கண்ணதாசன். தமிழகத்தின் காரைக்குடி அருகே சிறுகுடல்பட்டி என்ற ஊரில் சாத்தப்ப செட்டியார் விசாலாட்சி ஆட்சி இணையருக்கு பிறந்த 10 குழந்தைகளில் 8வது மகனாக பிறந்த கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் பின் நாட்களில் சேலம் மாவட்டம் சலகண்டாபுரம் கண்ணன் என்ற நாடக ஆசிரியன்பால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு தாசனாக கண்ணதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். ஆரம்ப கல்வியை சிறுகுடல்பட்டியிலும் பின் அமராவதி புதூர் உயர்நிலை பள்ளியிலும் 8ஆம் வகுப்பு வரை படித்தார். கண்ணதாசன் பொன்னம்மாள், பார்வதி, வள்ளியம்மை என 3 பெண்களை மணந்து கொண்டார். அவருக்கு 14 குழந்தைகள் இருந்தனர். மாங்கனி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி, கவிதாஞ்சலி, பொன்மலை, அம்பிகா, அழகு தரிசனம், பகவத் கீதை விளக்க உரை, ஸ்ரீ கிருஷ்ண கவசம், அர்த்தமுள்ள இந்து மதம், பாரிமலைக்குடி, சந்தித்தேன் சிந்தித்தேன், அனார்கலி, தெய்வ தரிசனம், இயேசு காவியம், பேனா நாட்டியம் என ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். சேரமான் காதலி, குமரி காண்டம், வேலன்குடி திருவிழா, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, ஊமையான் கோட்டை, ராஜ தண்டனை, சிவகங்கை சீமை போன்ற நாவல்களையும் எழுதியுள்ளார். மேலும் வனவாசம், மணவாசம் உள்ளிட்ட தன் வரலாறு நூல்களையும் எழுதியுள்ளார். மேலும் இவர் தென்றல், கண்ணதாசன், சண்டமாருதம், முல்லை, தென்றல் திரை, கடிதம், திருமகள், திரை ஒளி, மேதாவி உள்ளிட்ட இதழ்களையும் நடத்தியுள்ளார். எல்லாவற்றிலும் கால் பதித்த கண்ணதாசன் அரசியலையும் விட்டு வைக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கண்ணதாசன் 1961 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கருத்து வேறுபாட்டால் அக்கட்சியில் இருந்து வெளியேறினார். பின்னர் EVK சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கினார். இதனை அடுத்து அக்கட்சியை காங்கிரசுடன் இணைத்தார். காங்கிரஸ் பிளவுபட்ட சமயத்தில் இந்திராவின் பக்கம் நின்றார். இதனை அடுத்து அங்கிருந்தும் விலகி நின்றவர் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்தார். ஆனாலும் கண்ணதாசன் அத்தனை எளிதில் விலக்கி வைக்கக்கூடிய ஆளா என்ன? 1978 தமிழக அரசின் அரசவை கவிஞராக கண்ணதாசன் நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மகனே என்ற பாடலை எழுத தொடங்கிய கண்ணதாசன் ஏறத்தாழ 35 ஆண்டுகள் திரையுலகில் பாடல்கள் எழுதியுள்ளார். இவர் தன் பாடல்களில் சங்க இலக்கியத்தின் தகவல்களை புகுத்தியவர். காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை எழுதியவர். அந்த வகையில் தமிழ் உள்ளவரை கண்ணதாசனின் பாடல் வரிகள் நிலைத்திருக்கும். கண்ணதாசன் தன் மனதில் பட்டதை அப்படியே பேசிடுபவர். இதனாலேயே அவரை பலருடைய விமர்சனங்களுக்கு ஆளானாலும் அவரது கவிதை அனைவரையும் அவர் பால் கட்டி ஈர்த்து வைத்திருந்தார். தன்னுடன் முரண்பட்டவர்களை நேரடியாக விமர்சித்தாலும் கூட அவர்களின் நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார். அப்படித்தான் அண்ணாதுரை புற்றுநோயால் அவதியுற்று மருத்துவமனையில் இருந்த நிலையில் அவரை விசாரிக்கும் வகையில் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் நலந்தான பாடலை எழுதியிருந்தார். இதே போல தன் வாழ்வில் எதிர்கொள்ளும் சூழலுக்கு ஏற்ப திரைப்பட படங்களில் பாட்டு எழுதினார். காங்கிரஸில் இணையும் நோக்கத்தில் இருந்தபோது பட்டணத்தில் பூதம் படத்தில் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்று பாடல் எழுதியிருந்தார். இங்கு காமராஜரின் தாயார் பெயர் சிவகாமி அம்மாள். இது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை பாடல்களை எழுதுவதில் கண்ணதாசனை அடித்துக் கொள்ள ஆளே இல்லை. அதற்கு உதாரணம்தான் கவிஞர் பாலி. சினிமாவில் வாய்ப்பு தேடி கிடைக்காத நாட்களில் மீண்டும் சொந்த ஊர் திரும்பியிருந்த நிலையில் கண்ணதாசனின் மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா என்ற பாடலை கேட்டு மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற்றதாக வாலி சொல்லியுள்ளார். இதே போல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மறைவை தொடர்ந்து பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாடலை எழுதியிருந்தார். இப்படி ஒன்றா இரண்டா கண்ணதாசன் தன் வாழ்வில் சுமார் 5000 பாடல்களை எழுதியுள்ளார். ஒரு மனிதன்
மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள சிரிப்பு, அழுகை, சந்தோஷம், துக்கம், ஏமாற்றம், உற்சாகம், காதல், காமம் என அத்துணை தருணங்களுக்குமான பாடல்களை எழுதியுள்ளார். பொதுவாக கவிதைக்கான மிக மிக எளிய வரிகளை வைத்தே தன் பாடல்களை பாமரனுக்கு புரியும் வகையில் எழுதியவர். அவரே தன் புகழ் தன் வாழ்நாள் கடந்தும் நிலைத்து நிற்கும் என்பதில் அவருக்கு ஐயமில்லை. அதனால் தான் அவரே அதை நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று எழுதியிருந்தார். ஆம், கண்ணதாசன் என்னவோ 1981 அக்டோபர் 17ஆம் தேதி இந்த உலகை விட்டு மறைந்திருக்கலாம். ஆனால் அவர் பாடல்கள் வழி அவர் தமிழ் உள்ளவரை அவரது புகழ் நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை.